முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கஸ்தூரி மானில் இருந்து கிடைக்கக்கூடிய வாசனை திரவிய பிரயோகம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, அடர்ந்த வனப்பகுதியில் மிகவும் அரிதாக வாழக்கூடிய ஒரு வகை மானினத்தை சார்ந்தது தான் கஸ்தூரி மான். அந்த கஸ்தூரி மான் தானே தனது வயிற்றில் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வரை பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற ஒரு கட்டியை உருவாக்கி கொண்டு இருக்கும். ஆக ஒரு சில குறிப்பிட்ட காலத்திலும் நேரத்திலும் தானே தனது வயிற்றில் சுயமாக உருவாக்கி இருக்கின்ற அந்த பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டியை தானே வெளியிட்டுவிடும். அவ்வாறு சுயமாக இயற்கையாகவே வெளியிட்ட அந்த பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டிக்குத்தான் தெய்வீக ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல்களும் வல்லமைகளும் இருக்கின்றது என்று தாந்திரீக நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, நமது சுயலாபத்திற்காக கஸ்தூரிமானை பிடித்து துன்புறுத்தி நாமே செயற்கையாகவே அந்த பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டியை வெளிக்கொண்டு வந்தால் அவ்வாறு கிடைத்த அந்த பொருளுக்கு எந்த ஒரு பலனும் கிட்டாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் இவ்வாறு மிக மிகவும் அரிதாக வாழக்கூடிய விலங்குகளை நாம் பாதுகாக்க வேண்டுமே தவிர இது போன்ற செயல்களில் நாம் ஒருபொழுதும் ஈடுபடக்கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவ்வாறு இயற்கையாகவே வனப்பகுதியில் நமக்கு கிடைத்த அந்த கஸ்தூரி மானில் இருந்து கிடைக்கப்பெற்ற பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டியை மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து சந்தன குங்குமம் இட்டு நமது பூசை அறையில் வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் இறை ஆற்றல் நமது பூசை அறையில் நித்தம் நிலை பெற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, சுவாமியின் திருமேனி விக்கிரகத்தை பதிப்பதற்கு முன்பதாக அந்த துவாரத்தில் யந்திரம் வைத்ததற்கு பிறகு அந்த யந்திரத்திற்கு மேலாக இந்த கஸ்தூரி மானில் இருந்து இயற்கையாகவே கிடைக்கப்பெற்ற பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டியை சுத்தி செய்து சந்தனம் குங்குமம் இட்டு அந்த யந்திரத்திற்கு மேலாக வைத்து அதற்கு மேலாக சுவாமியின் திருமேனியை பதித்து வந்தால் அந்த திருமேனிக்கு குறிப்பிட்ட எந்த சுவாமியின் திரு ஆற்றலை நாம் இறக்க நினைத்தோமோ அந்த ஆற்றல் நித்தம் அந்த திருமேனியை சுற்றி சூழ்ந்து இருக்கும் என்றும் தாந்திரிக்க நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, இயற்கையாகவே வனப்பகுதியில் நமக்கு கிடைத்த அந்த கஸ்தூரி மானில் இருந்து பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற அந்த கட்டியை சுத்தி செய்து நமது தொழில் ஸ்தாபன இடத்தில் வைத்து பூசை செய்து வந்தாலும் சிறந்த பலன் கிட்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பர்ந்தடியார்களே, இயற்கையாகவே கஸ்தூரி மானிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த பந்து போன்ற அமைப்பு இருக்கின்ற கட்டியை உடைக்காமல் பிரயோகித்து வாருங்கள், நீண்ட நாட்களுக்கு பலன் தரும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.